அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 3வது மாதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் மனதார பின்பற்றுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை தெரிந்துவிட்டாலே பல்வேறு பள்ளிவாசல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய கடைசி நொடி வரை அவர்களுடைய வரலாற்று அம்சங்களை ஆங்காங்கே பேசப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வாழ்க்கை நிலைகளையும் வரலாற்று ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக என்ன செய்கிறது இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் அறிந்திருப்பது, அதை பின்பற்றுவது, அவர்களை வழிபட்டு நடப்பது ஒவ்வொரு இஸ்லாமியர் மீதும் கடமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், முஸ்லிம்கள் மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து வைக்கவில்லை, மாறாக மாற்று மதத்தவர்களும் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அத்தனை நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி ஓமைப்படுத்தி சொல்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய பிள்ளைகளை அறிந்திருப்பதை போல, தனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்களோ அதுபோன்று வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி முன் வேதங்கள் சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே பல்வேறு வேதங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கருத்துக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அடையாளங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 146வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப், நாம் யாருக்கு வேதம் கொடுத்தோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யஅரிஃபூனஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருப்பார்கள், கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளை அறிந்திருப்பதை போன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க, அந்த தருணத்தில் மக்கா எப்படி இருந்தது வரலாற்றில் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு வணிக கூட்டம் பல நகரங்களிலிருந்து வந்திருக்கிறது. அதிலே ஒரு யூதர், தௌராத்தை படித்தவர், அவரும் அந்த வியாபார பயணியாக வந்திருக்கிறார். வந்திருந்த தருணத்திலே குறைஷி மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அவருடைய உடலில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வருகிறது. வந்தவர் வெளியிலே வருகிறார், உள்ளே செல்கிறார், வெளியே வராரு, உள்ளே போறாரு. என்னங்க ஆச்சு, நல்லதானே உட்கார்ந்துருந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை குறைஷிகளே, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கோத்திரத்தில் ஒரு பிள்ளை இப்பொழுது பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளை பிறந்திருக்கிறதா என்பதை பாருங்கள். போய் பார்த்தாங்க. போய் பார்த்துட்டா, ஆமா, நம்முடைய தலைவர் அப்துல் முத்தலிப் இருக்கிறாரே, அவருடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூதர், அந்த வியாபாரி என்ன செய்கிறார், தௌராத்தை படித்தவர் ஓடி வருகிறார். வந்து அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அந்த குழந்தையை தூக்கி முதுகை திருப்பி பார்க்கிறார். பார்த்த உடனே மூர்ச்சையாக அப்படி கீழே விழுந்துட்டார், மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே எழுப்பி கேட்குறாங்க, என்னங்க குழந்தைய பார்த்தீங்க, பார்த்த உடனே என்னது மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார், எங்களுடைய வம்சாவளியிலிருந்து நபித்துவம் என்பது மாற்றப்பட்டு விட்டது. இஸ்ரவேலர்களுக்குத்தான் இத்தனை நாட்களாக யாருக்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வம்சாவளியிலே குழந்தை நபிமார்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையில் இறுதி நபி என்ன செய்து விட்டார், வந்து விட்டார். அதை நான் அவர்களுடைய முத்திரையை வைத்து, அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த முத்திரையை வைத்து நான் என்ன செய்து கொண்டேன், விளங்கிக் கொண்டேன் அப்படின்னு அந்த யூதர் சொன்னார். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களுடைய பிள்ளைகளை விளங்குவதை போன்று யூதர்கள் என்ன செய்திருந்தாங்க, விளங்கி இருந்தாங்க.
அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? சூரத்துல் பக்ராவுடைய 146வது வசனம். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஇன்ன ஃபரீகம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, லயக்துமூனல் ஹக்க, அவர்கள் சத்தியத்தை மறைப்பார்கள். தௌராத்தில் இருக்கிற எல்லா அடையாள குறிப்புகளையும் அவங்க மறைப்பார்கள். வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்திருப்பார்கள் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று இருந்தும் அவர்கள் மறைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வளர்ந்த அந்த காலத்திலிருந்து இன்ற காலம் வரைக்கும் இருக்கு. ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுதம் ஊட்டியவர்கள், பால் ஊட்டியவர்கள், செவிலி தாயார். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவங்க. அவங்க சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, 4 வயசு வரைக்கும் அவங்க வளர்த்தாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய மடியிலே அவர்களை போட்டுக்கொண்டு நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் என்னையும் இந்த பிள்ளையும் பார்த்து ஏதோ இஷாரா செய்து செய்கின செய்து பேசிக்கொண்டே இருந்தது. என்னை பார்க்குறாங்க, அந்த குழந்தையை பார்க்குறாங்க, ஏதோ பேசுகிறாங்க. இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஏன் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு அச்சம் ஏற்பட்டது. இறுதியாக அந்த அச்சம் முடிவதற்குள்ள அவர்கள் எங்களுடைய அருகில் வந்து விட்டார்கள். அந்த கூட்டமே எனக்கு முன்னாடி வந்துருச்சு. வந்துட்டு கேட்டாங்க, அஹுவ யதீமுன், இந்த குழந்தை அனாதை சிறுவனா, தந்தை இல்லாத சிறுவனா, அப்படி என்று அவர்கள் கேட்டார்கள். இவர்கள் ஏன் இப்படி கேட்கிறார்கள்? ஏன் இந்த குழந்தையை பார்த்து இப்படி கேட்கிறாங்க? அந்த நேரத்தில் யார் இல்லை, அவங்களுடைய தந்தை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற தந்தை நேரத்திலே யார் கிடையாது. அவங்களுடைய தந்தை அப்துல்லா என்பவர்கள் இல்லை, வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத்தான பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை லஹு அபுன், அவங்களுக்கு தந்தை இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஏதோ இவங்க கேட்கறது ஏதோ சிக்கலாக இருக்கிறது. எனவே சுதாரித்து கொண்டு ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னாங்க, அவங்களுக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு, தந்தை இருக்கிறது. யார் அந்த தந்தை அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுடைய கணவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்து இவர் தான் இவருடைய தந்தை அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூதர்கள், அந்த கூட்டத்தார்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் அறிந்திருந்த சில அடையாளங்கள் இந்த குழந்தைக்கு பொருந்தி போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மேகம் என்பது கொடை பிடித்ததை போன்று இருக்கும். இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அடையாளங்கள், அவருடைய வேதங்களே இருக்கின்ற அடையாளங்கள். எப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு இருக்கின்ற மரங்கள், அங்கே இருக்கின்ற அந்த கற்கள் எல்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்வதை போன்று காட்டுமாம். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அற்புதம். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இவருக்கு தந்தை இருக்காங்க, அங்கே நிற்கிறாங்க பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் சொன்னாராம், நாங்கள் நினைத்திருந்த மனிதராக இந்த குழந்தை மட்டும் இருந்திருந்தால் நாங்கள் கத்தல்நாஹு, இவரை கொலை செய்திருப்போம். இவருக்கு தந்தை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அவருக்கு தந்தை இருக்க மாட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடிய கதை. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு மாற்று மதத்தை அவர்களுடைய வேதங்களை படித்தவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப அந்த வயதை அடைந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 9லிருந்து ஒரு 13 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுடைய சச்சாவாக இருக்கின்ற அபூ தாலிப் அவர்களோடு ஷாம் நகரத்துக்கு பயணம் போறாங்க. மக்காவிலிருந்து ஷாம் நகரத்துக்கு வணிக பயணமாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஷாம், அந்த காலத்தில் ஷாம் என்று சொல்கிறோமே, இப்பொழுது கிட்டத்தட்ட 12 நாடுகளுக்கு சமமாது. அவ்வளவு பெரிய மாநகரமாக இருந்த ஷாமுக்கு என்ன செய்வாங்க, பயணத்திற்காக வணிக பயணமாக போவாங்க. போகின்ற அந்த தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபர்களும் உள்ளே போயிட்டாங்க. போன நேரத்தில் அங்கே ஒரு பாதிரியார், அவருடைய பேர் பஹீரா, ராஹிபு பஹீரா என்று சொல்லுவாங்க. இன்னும் அவர்களுக்கு பேர் ஜெர்சிஸ் என்றும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க வரலாற்றில். அந்த மனிதர் யாரோ ஒருவர் உள்ளே வருகிறாரே, எங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளம் தெரிகிறதே அப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த பயணக்கூட்டத்தை தேடி வருகிறாராம். மக்கள்லாம் பார்க்குறாங்க, எப்பவுமே ஜபத்தில் தான் இருப்பார், எப்பவுமே ஏதாவது முடங்கிக்கிட்டே இருப்பார், இன்னைக்கு ஏதோ வெளியே வந்திருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இப்பொழுது ஒரு பயணக்கூட்டம் உள்ளே வந்திருக்கிறது, அந்த கூட்டத்தை மக்களுக்கெல்லாம் நான் விருது கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்றாரு, நான் விருந்து அவங்களுக்கு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மனிதர் யாரிடத்துல பேசியது கிடையாது, எப்படி இவர் விருந்து கொடுக்கிறேன்னு சொல்றாரு. உடனே போய் சொல்றாங்க, அந்த பயணக்கூட்டம் எல்லாரும் வந்தாங்க.
எல்லாருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது. அப்பொழுது அவங்க ஒரு தேடிக்கிட்டே இருக்காங்க, யாரை பார்க்குறீங்க, உங்களில் கூட்டத்தில் வந்து எல்லாருமே வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரே ஒரு சிறுவரை மட்டும் அழைச்சிக்கிட்டு வரல, நாங்கள் கொண்டு வந்த பொருளுக்கெல்லாம் பாதுகாப்பாக அவரை விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே சொன்னாங்க, அந்த மனிதருக்காகத்தான் நான் விருதை ஏற்பாடு செய்தேன், அவரை விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு வர சொன்னாங்க. கூப்பிட்டு வந்துட்ட பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்தார். பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாதா சய்யிதுல் ஆலமீன், இவர்தான் இந்த உலகத்திற்காக தலைவர், வஹாதா ரசூல் ரப்பில் ஆலமீன், உலகத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய இறை தூதர் இவர்தான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார், ஹாதா யபஅஸல்லாஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இவரை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தார் யாவருக்கும் ரஹ்மத்தாக அனுப்ப போகிறான், நபியாக அனுப்ப போகிறான். சொன்னவர் யார்? ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். காரணம், அவர்களுடைய வேதமான இன்ஜீலிலே அனைத்து விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லியதனால் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த தகவல்கள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வுகள் ஆங்காங்கே சொல்லப்படுகிறது. சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவல் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் இப்படி ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அவர்கள் துடித்து துடித்து அந்த இடத்துக்கு போவாங்க. அப்துல்லா இப்னு உனைஸ் என்ற ஒரு சஹாபி, அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்களை சொன்னாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்குறாங்க, இந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னது, இந்த ஹதீஸை யார் சொன்னது? இன்னார் சொன்னார் அப்படின்னா அந்த நபர் யார்? உடனே சொல்றாங்க, அவங்க ஷாம் நகரத்தில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயணமாகுமா போறதுக்கு, மக்காவிலிருந்து எங்க போறதுக்கு, ஷாமுக்கு. அந்த காலத்தில் அதையெல்லாம் கடந்து ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி அவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டாங்க. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இன்னார் சொன்னார்னு கேட்கக்கூடாது, எந்த சஹாபி சொன்னாரோ அதே நான் கேட்க வேண்டும். இப்படி பல சஹாபாக்கள் பயணம் கொண்டிருக்கிறாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது, எந்த ஒரு மனிதர் மற்றவர்களுடைய குறையை அவர் மறைப்பாரோ நாளை மறுமையிலே அவருடைய குறைகளை அவருடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், மறைப்பான் என்ற ஹதீஸ் அவருக்கு தெரிவிக்க வருது. கேட்குறாங்க, இந்த ஹதீஸை ரிவாயத்து செஞ்சவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கேட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி சொல்றாங்க, எனக்கு இந்த சஹாபி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், இவங்க தான் சொன்னதாக எல்லாரும் சொல்றாங்க. உடனே அந்த அபு அய்யூபுல் அன்சாரி சொல்றாங்க, நான் அந்த சஹாபியை போய் சந்திக்க வேண்டும். காரணம், யார் சொன்னா என்பதை நான் அவரிடத்திலே அவருடைய வாயிலிருந்து என்ன செய்யணும், கேட்கணும். சொல்றாங்க, அவர் மிஸ்ர் நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். மிஸ்ரில் ஈஜிப்டில் என்ன செய்யறாரு இருக்கிறாரு சொன்ன உடனே இங்கிருந்து கிளம்பி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஈஜிப்ட் வரைக்கும் போய் அவர்களிடத்தில் சென்று அந்த ஹதீஸை நீங்கள் தான் அறிவித்தீர்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார்கள், இதை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கேட்டீங்க, இப்படி என்று பயணங்களை மேற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அந்த அன்பு எவ்வளவு தூரம் கொண்டு போய் இருக்கிறது. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுல எழுதுறாங்க, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று கொண்டு எல்லாருக்கும் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பயான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, சில மக்கள் நின்று கொண்டு இருந்தாங்க. இஜ்லிசு, எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு ரவாஹா ஏதோ ஒரு தெருவில் நடந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க, இஜ்லிசுன்னு சொன்னாங்க, உடனே அங்கேயே உட்காந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீது அன்பு எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னங்க இங்க இருக்கிறவங்கள தான் உட்காருங்கன்னு சொன்னேன், பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறவங்கள நான் உட்காருங்கன்னு சொன்னா நீங்க ஏங்க அங்கேயே என்ன செய்ய தெருவிலே உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னோன்னு, யார சொல்லலாம், உங்களுடைய கட்டளைக்கு மீறி நான் என்ன செய்ய செயல்பட மாட்டேன், என்னுடைய உடல் என்பது உங்களுடைய கட்டளைக்கு மீறி என்ன செய்யாது, செயல்படாது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களுக்கு செய்த துஆ, ஜாதகல்லாஹு ஹிர்ஸன் அலா தவாயியத்தில்லாஹ் வ தவாயியத்தி ரசூலில்லாஹ். எப்படி செஞ்சாங்க, உங்களுடைய பேராசையை இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்துவான், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்படிந்து நடப்பதிலே இதாஅத் செய்வதிலே அல்லாஹ் உங்களுடைய பேராசையை பேர் ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தி தருவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ செய்தார்களாம். ஒவ்வொரு நேரத்திலும் சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எப்படி பின்பற்றி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க.
அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹைபரில் விட்டு சென்ற ஒரு நிலம் இருந்தது. அதே போன்று ஃபிதக் என்ற ஒரு இடத்துல விட்டு சென்ற நிலம் இருந்தது. அந்த நிலம் எல்லாம் சதகாவுடைய அந்த தருணத்தில் தான் என்ன செய்து இருந்தது. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மக கேட்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபாவா இருக்கிறாங்க, என்னுடைய தந்தை விட்டு சென்ற அந்த 2 நிலங்களும் என்னுடைய பேருக்கு என்ன செய்ய மாற்றி கொடுங்க, அது எனக்கு சொந்தமாக கொடுங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தர மறுத்துட்டாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு கோபப்பட்டாங்க, என்னுடைய தந்தை இது எனக்கு தானே சொந்தம், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த எனக்கு தானே, யாருமே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் யாருமே இல்லையே, எல்லா பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜீவித காலத்திலே வஃபாத் ஆகிட்டாங்க. இருந்தது யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒருத்தம் தான், அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் 6 மாதத்தில் வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் கேட்குறாங்க, என்னுடைய தந்தை விட்டு சென்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சதகாவுடைய பொருளையும் தன்னுடைய வாரிசுதாரருக்கு விட்டு செல்லவில்லை. சதகா என்று சொன்னால் அது பைத்துல் மாலுக்கு தானே சேருமே தவிர யாருக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே அதை உங்களுக்கு தர இயலாது. யாருக்கு சொல்றாங்க? அவங்களுடைய மகளுக்கு சொல்றாங்க. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்ல வேண்டும், அது உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா அப்படியே விட்டுட்டு போனாங்க சொன்னால் அது சதகா தான். ஒருபோதும் நபியுடைய சொல்லையும் நபியுடைய செயலையும் மாற்றாக நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அது யாராக இருந்தாலும், நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி, ஷரியத்துக்கு மாற்றாக நான் செய்ய மாட்டேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த அன்பு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த காதல். இது யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. எல்லா நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல், அந்த சொல், அதை மட்டும் தான் பின்பற்றி இருப்பாங்க சஹாபா பெருமக்கள். சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி மரண தருவாயில இருக்கிறாங்க. அப்போது அவங்க பிள்ளை வந்து கேட்குறாங்க, ஏவாப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தீங்க, மரண தருவாயில ஏன் இப்படி நீங்க உதறி கொண்டு இருக்கிறீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்க, அழுகிறீங்களே, ஏன் இப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது தங்களுடைய முகத்தை அப்படியே மூடிக்கிட்டாங்களா, திருப்பிக்கிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கேட்டாங்க, ஏன் இப்படி அழுகிறீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம், நான் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும், அவர்களை எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் வெட்டி விடலாம் என்று யோசித்து இருக்கிறேன். அந்த தருவாயில் நான் மரணம் அடைந்திருந்தால் நரகத்துக்கு போயிருப்பேன். அல்லாஹ் அந்த விட்டும் என்னை பாதுகாத்தான். நான் இஸ்லாமை ஏற்றுவிட்டேன். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றி இருந்தேன். எப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டுமோ கேட்க வேண்டுமோ அவர்கள் மீது அதீத ஈமான் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் மரணமாயிருந்தால் நான் நிச்சயமாக சொர்க்கம் போயிருப்பேன். ஆனால் அந்த 2 நிலையை நான் விட்டுவிட்டு 3வது நிலைக்கு இப்பொழுது நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இதற்கு இடைப்பட்டையில் நான் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், அது நபிக்கு மாற்றமாக நான் எதையும் செய்திருந்தால், நான் என்னுடைய நிலையை நினைத்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வருந்தி கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றமாக நான் ஏதேனும் செய்திருந்தால் என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்றுதான் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? பயந்து கொண்டிருந்தாங்க, அச்சம் கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய அந்த ஈமான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த அவங்க பற்று, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த காதல் என்பது நமக்கு என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வரணும். அப்படி வந்தால்தான் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதற்கான நிலை என்பது ஏற்படும். வெறும் வரலாறுகளை கேட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நிலைகளை கேட்டும் அப்படியே விட்டுவிட்டு செல்லாமல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணணும். சுன்னத்தை நம்ம ஹயாத்தாக்கணும். நாம தான் சுன்னத்துகள் என்ன செய்யணும்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் ஒவ்வொரு நிலையும் நாம் என்ன செய்யணும்? விளங்கணும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லா யுக்மினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவரும் பரிபூர்ண முக்மீனாக ஆக முடியாது எதுவரை ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு நான் விருப்பமுடையவராக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு? மி வாலிதிஹி, அவருடைய தந்தையை விட, வ வலதிஹி, அவருடைய பிள்ளையை விட, வன்னாசி அஜ்மஈன், இந்த உலகத்தை யாவரை விடவும் நான் அவருக்கு விருப்பமானவர் ஆனால்தான் அவள் பரிபூர்ணமான முக்மீனாக ஆக முடியும். யார் சொல்லியிருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைகளும் நிலைகளையும் அறிந்து அதற்கு ஏற்ப சுன்னத்தான அமல்களை செய்கின்ற தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.